ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் அதிரசம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா இந்த மாதிரி பரவலாக காய போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் காயட்டும். வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காயட்டும். இந்த அரிசி கூட 7-8 துண்டு ஏலக்காய், ஒரு பீஸ் சுக்கு சேர்த்து நல்லா அடித்து பெரிய கண் இருக்க சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு 3/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். அந்த மண்டை வெல்லத்தை தட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை காய்ச்சணும். மண்டை வெல்லம்லாம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மண்டை வெல்லம்லாம் கரைஞ்சதும் ஒரு வடிகட்டி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் அந்த சர்க்கரை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சர்க்கரை பாகை மறுபடியும் அடுப்பில் கொதிக்க விடணும். சர்க்கரை பாகோட பக்குவம் பார்க்குறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து கொதிக்கிற சர்க்கரை பாகை இப்படி ஊற்றி பாருங்கள். கையில் எடுக்கிறதுக்கே வராது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க விடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து சர்க்கரை பாகை இந்த மாதிரி ஊற்றி பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி உருண்டு திரண்டு வருதுன்னு. இதுதான் சரியான பக்குவம். இப்போது மாவில் ஒரு 3/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து அதில் இந்த கொதிக்கிற மண்டை வெல்ல பாகையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. கிளறி விடுற இந்த மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தான் கொல கொலன்னு இருக்கணும். ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாகு மிச்சமானாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழித்து இந்த மாவை எடுத்து பார்த்தா இப்படி கெட்டியாக இருக்குங்க. இந்த மாவை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாலித்தீன் கவரில் எண்ணெய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவை இப்படி உருட்டி அதை தட்டி நடுவில் அதிரசம் மாதிரி ஓட்டையும் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான பாட்டம் இருக்குது, அகலமான கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். அதில் காஞ்சதும் கொஞ்சம் மாவு போட்டு திரிஞ்சு வருதான்னு பார்க்கலாம். இப்போது தட்டி வச்சுருக்க அதிரசம் மாவை ஒவ்வொன்றா கடாயில் போடணும். ஒரு அதிரசம் எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த மாவை சேர்த்துக்கலாம். அதிரசம் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு நிமிஷம் குக் ஆனாலே போதும். 2 பக்கமுமே கலர் மாறணுன்னே எடுத்துருங்க, ஏன்னா எண்ணெயிலேயே அதிரசம் மறுபடியும் வேகும். மாவில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திங்கன்னா அதிரசம் ரொம்ப சாஃப்டாக வரும். அதிரசம் வெந்துருச்சுங்க. உள்ளே பிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது.